குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்ல ஆசையில் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன்வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 2/11/2025 ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி மாதம் 16ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:03க்கு, கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:18 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:04 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நாமயோகம் இன்று இரவு 9:09 வரை வியாகாத்தம், பின்பு ஹர்ஷனம். கரணம் இன்று அதிகாலை 3:18 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 2:31 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:02 வரை மரண யோகம், பின்பு பிற்பகல் 2:04 வரை சித்தயோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:04 வரை ஆயில்யம், பின்பு மகம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி பிற்பகல் 2:04 வரை கடக ராசி. அதன் பிறகு 2:05 முதல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. அதிலும் மக நட்சத்திரம் முதல் பாதத்தில் உள்ளவர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட தைரியம் பிறக்கும். ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயு புத்ராய தீமஹி தன்னோ ஹனுமன் பிரசோதயாத்து. 12 ராசிக்காரர்களும் நீங்கள் யாரிடத்திலாவது பணத்தை கொடுத்திருந்தால் அல்லது ஏதாவது ஒரு பொருளை கொடுத்திருந்தால் அந்த பொருளோ பணமோ உங்கள் கைக்கு கிடைக்கவில்லை என்றால் ஸ்ரீ ஆஞ்சநேயரிடம் அதிக வகையில் வாழைப்பழங்கள் வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்களுக்கு வரவேண்டிய அந்த பணமும் பொருளும் கைக்கு வரும். நியாயமான கோரிக்கையாக இறைவனிடத்தில் வைப்பது எப்பொழுதுமே நல்லது. அதிகப்படியான ஆசை, அளவுக்கு மிஞ்சிய ஆசை போன்ற பிரார்த்தனைகள் இருக்கக்கூடாது. உங்களுடைய நியாயமான விஷயங்களுக்கு மட்டுமே இந்த இறை சக்தியும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆக எதிலும் நேர்மை நியாயமாக நடந்து கொள்வீர்களே ஆனால் நிச்சயம் உங்களுடைய பணமும் பொருளும் திரும்ப வரும். இந்த வழிபாடு முறைகளை செய்வது நல்லது. எந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கடன்களை தீர்க்க உகந்த நாள், கிணறு வெட்ட நல்ல நாள், மரக்கன்று நடுவதற்கு ஏற்ற நாள், மந்திரம் ஜபிக்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 5:08 முதல் 6:49 வரை மேஷ லக்னம். 6:50 முதல் இரவு 8:42 வரை ரிஷப லக்னம். 8:43 முதல் 10:48 வரை மிதுன லக்னம். 10:49 முதல் காலை 1 மணி வரை கடக லக்னம். 1:01 முதல் 3:06 வரை காலை சிம்ம லக்னம். 3:07 முதல் 5:05 வரை கன்னி லக்னம். காலை 5:10 முதல் 7:08 வரை துலாம் லக்னம். 7:09 முதல் 9:14 வரை விருச்சக லக்னம். 9:15 முதல் 11:26 வரை தனுசு லக்னம். 11:27 முதல் மதியம் 1:31 வரை மகர லக்னம். 1:32 முதல் 3:25 வரை கும்ப லக்னம். மாலை 3:26 முதல் 5:07 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுடைய ராசிக்கான
சுப கிரக உரைகள் பார்த்து செய்வது விசேஷம். கோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர் பெருமக்களுடைய வாக்காக. உங்களுடைய அன்றாட வேலைகளை ஓரைகளை பார்த்து செய்தால் சீக்கிரமாக உங்களுக்கு வெற்றியும் நல் வாய்ப்பும் அமையுங்க. எந்த காரியத்தை செய்கிறீர்களோ அதில் நிச்சயம் உங்களுக்கு வாகை சூடக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு நாளுக்கான கிழமைக்கான அந்த கிரகத்திற்கான காயத்ரி மந்திரம் உச்சரிப்பது எப்பொழுதுமே விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். அவரே ராஜ கிரகமாக திகழ்கிறார். ஒருவருடைய வாழ்க்கை உயிரோட்டமாக இருக்க ஆத்மகாரகன் உயிர் என்று அர்த்தம் ஜோதிட ரீதியாக. ஆக உங்களுக்கு உயிர் பலம் பெற வேண்டுமானால், முன்னோர்களுடைய நல் ஆசை கிடைக்க வேண்டுமானால், அரசாங்க உத்தியோகம் கிடைக்க வேண்டுமானால், உடல் உபாதைகள் தீர, உங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைக்கு வர இந்த நாள் விரதங்கள் இருந்து அனுஷ்டித்தால் சூரிய பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாகவே கிடைக்கும். தமிழ் மந்திரம் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய் சிவசூரியனை போற்றி போற்றி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல காயத்ரி மந்திரத்தையும் பிரயோகிப்பது எப்பொழுதுமே நல்லது. ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதியாத் என்று வழிபடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சுக்கிர ஓரையை தவிர்ப்பது மிக மிக நல்லது. ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஓரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை வீட்டில் கேட்பது, ஒலிக்கு விடுவது எப்பொழுதுமே நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் எப்பொழுதும் பிரத்யேகமாக அதிகாலை பொழுது சீக்கிரமாக எழுந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்க நீங்கள் வாழ்க்கையில் அதிவிரைவாக முன்னேறுவதற்கு சூரிய பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். ஆக ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் அதிக நேரம் தூங்காமல் உங்களுடைய வேலைகளை சுறுசுறுப்பாக தொடங்குங்கள். நிச்சயம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்கள். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோச்சாரத்தின் படி உங்களுக்கான பலன்கள் சொல்லப்படுகிறது. வான்மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி நகர்கிறார்களோ, எந்தெந்த பாவகத்தில் செயல்படுகிறார்களோ அதை பொறுத்துதான் உங்களுடைய ராசிக்கு பலன்களை அமையுங்க. அந்த வகையில் கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது சூரிய பகவான் தான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறார். ஆக மேஷராசி அன்பர்களுடைய ராசியில் தான் சூரிய பகவான் உச்சம் பெறவர். ஆகவே அவர் உச்சஸ்தானத்தில் இருப்பது சித்திரை மாதத்தில் மட்டுமே. எப்பொழுதுமே மேஷராசி அன்பர்கள் கொஞ்சம் சற்று கோபகுணம் கொண்டவர்களாகவும் முன்கோபிகளாக கூட இருப்பீர்கள். இந்த கோபத்தை நீங்கள் நிச்சயம் குறைத்து கொண்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பொதுவாக நீங்கள் அடைய முடியும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். சந்திர பகவான் தான் மனோகாரகன். அவருடைய நிலை வைத்துதான் உங்களுக்கு மனதே அமையும். நீங்கள் நிம்மதியாக இருப்பதும் கஷ்டப்படுவதும் இனம் புரியாத ஒரு மனக்கசப்போடு இருப்பது என்ன காரணம் என்றே தெரியாமல் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் சந்திர பகவானே. அவர் உங்களுடைய ராசிக்கு அதிகாலை பொழுது 2-4 மணிக்கு மேல் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12வது வீட்டிற்கு வருகிறார், மீனத்திற்கு. ஆக கொஞ்சம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதற்காக பயப்பட வேண்டாம். மறதி சம்பந்தமான நெருக்கடிகள் உண்டாகலாம். ஒரு வைத்த பொருளை அவ்வப்போது தேடிக்கொண்டே இருப்பீர்கள். எங்கு வைத்தீர்கள் என்றே உங்களுக்கே தெரியாது. கையில் இருந்தாலும் உங்களுக்கு அதை பற்றிய என்ன போக்கு இருக்காது. மாணவர்கள் படிப்பில் மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். அலட்சியமாக இருந்தீர்களே ஆனால் உங்களால் ஒன்றுமே படிக்க முடியாது. அதிலும் எக்ஸாமுக்காக தயாராகக்கூடிய மாணவ மாணவிகள் மிக ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. உங்களுடைய செயலில் எப்பொழுதுமே ஒரு உஷாராக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடாதீங்க. அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வரும். தேவையில்லாம யாருக்கும் கருத்தும் சொல்லாதீங்க. அமைதி மௌனமாக இருந்தீங்கன்னா தான் ஓரளவிற்காவது இந்த நாளை உங்களால கடக்க முடியும். யாரிடத்திலும் அவமானப்படுவதோ உங்களுடைய தன்மானத்திற்கு இழுக்கு ஏற்படுவது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படாது. இல்லை என்றால் சில நபர்களிடம் மாட்டிக்கொள்வீர்கள். அதிலும் தெரியாதவர்களிடத்தில் எந்த கருத்தையும் பேச வேண்டாம். சுதந்திரமாக இருப்பதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிந்தாலும் தெரியாதது போல இருந்தால்தான் உங்களால் பிழைக்கவே முடியும்.
ஆக மேஷராசிக்காரர்கள் சந்திர பகவான் மறையறதுனால சில சங்கடங்கள் உங்களுக்கு மன ரீதியாக வருங்க. சகோதரர்களுடைய சுப காரியத்திற்கு, திருமணத்திற்காகவோ அல்லது மற்ற விசேஷங்களுக்காகவோ வெளியிடங்களிலேயோ வீட்டிலேயோ நடத்தக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. வெளியே போற வேலை என்ன, எதுக்காக வெளியே போறோம் அப்படிங்கிறத நீங்க திட்டமிட்டு செய்யறது ரொம்பவே நல்லது. வித்தியாசமான சிந்தனைகள் காரணமாக சஞ்சலங்கள் ஏற்படலாம். புது விஷயங்கள் செய்யறன்னு எதுலையுமே மாட்டிக்காதீங்க. யாருடைய பொருளுக்கு முன்னாடி நின்று பொறுப்பை ஏற்க வேண்டாம். பெரும்பாலும் இந்த நாள் அலுவலக வேலைகள் விடுமுறையாக இருந்தாலும் லீவாக இருந்தாலும் கூட அப்படியே ஒரு வேலை காரணமாக வெளியே செல்றவங்களுக்கு, போகக்கூடியவங்க உங்களோட வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்கள் இடத்துல ரொம்ப பணிவா நடத்துக்கிறது நல்லதுங்க. தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற உயர்ந்த எண்ணத்தில் நீங்கள் இருக்காதீர்கள். அது உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துவிடும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவுக்காக காத்திருப்பீர்கள். நிறைவு நிறைந்த நாளாகவும் இருக்குங்க. தம்பதியர்கள் மனக்குழப்பங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். உங்களுடைய 7ஆம் வீட்டில் புதன் பகவான் வக்ர நிலை. அது மட்டுமல்ல, சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணியாதிபதி 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் துணைவரிடத்தில் வாக்குவாதங்கள், வீண் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாக இருக்குங்க. யாரிடத்துல பணம் கேட்கறது, நமக்கு கேட்டா பணம் கிடைக்குமா, அல்லது நம்ம பணமாவது கைக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய எண்ணங்கள், யோசனைகள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். பொதுவா பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி அதிகமா தான் இருக்குங்க. பண ரீதியாக வரலாம், இல்லைன்னா கடன் சம்பந்தமாக ஒரு நெருக்கடி வரலாம். யாராவது ஒருவருடைய தொந்தரவுகள் கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு விதங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் வாங்கும் போது அந்த சூழ்நிலையில நீங்க அமைதியா சிந்தித்து செயல்படுறது தாங்க நல்லது. எதிலும் அவசரமோ ஆத்திரப்படுவதோ உணர்ச்சி வசப்படுவதோ கூடாது. பரணி நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய செயல்கள்ல மிதமான ஒரு போக்குதான் இருக்குங்க. மந்தம்னு சொல்லலாம். எதையுமே வேகமா செய்ய முடியாது. எப்பயுமே சுறுசுறுப்பா இருக்கிறவங்க தான் நீங்க. ஆனா இந்த நாள் ஏதோ இனம் புரியாத ஒரு குழப்பத்திற்கு உள்ளாகி இருப்பீங்க. ஆக புதிய விஷயங்களை தொடாம இருக்கிறது கொஞ்சம் நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலமான ஒரு மன குழப்பங்கள் இருக்கும். எதை எப்படி செய்யறதுங்கிற புரிதலே இருக்காது. இதை செஞ்சா அது நடக்குமா, அது செஞ்சா இப்படி நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேக உணர்வுகள் தான் அதிகமாக வெளிப்படுமே தவிர, இதை நினைச்சா இதை செய்வோம், இது நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உணர்வு கொஞ்சம் உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்குங்க. ஆக மனநிலையில் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் வரும் பொழுது நீங்கள் வணங்க வேண்டியது சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் விநாயக பெருமானையும் தான் நீங்க வழிபடணுங்க. பிள்ளையார வழிபாட்டா உண்மையிலேயே சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். அதே நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை தினமாக இருப்பதால் சிவசூரிய பகவான் வழிபாடு நல்லது. சூரிய பகவானோட நீங்கள் சிவபெருமானையும் சேர்த்து வழிபடும் பொழுது உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய இன்றைய நாள் வான் மண்டலங்கள்ல சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களினுடைய தாக்கத்தினுடைய அந்த காந்த அலைகள் குறையறத நீங்க உணரலாங்க. ஏதோ ஒரு விதமான மாற்றங்கள், ஓரளவுக்கு நிம்மதி இருக்கிற மாதிரியான ஒரு மனசு, இதெல்லாம் நீங்க உணர முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ரிஷபராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. எதை செய்தாலுமே ஒரு இலக்கு இருக்கும். இந்த காரியத்தை இப்படித்தான் செய்யணுங்கிறத முன்கூட்டியே திட்டமிடக்கூடியவங்க நீங்க. இந்த நாள் உங்களுடைய எதிர்கால நிலை, குடும்பத்தினுடைய நிலை, உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், இப்படி ஏகோபித்தமான எண்ணங்கள் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அதை சார்ந்துதான் இந்த நாள் சிந்தனைகளே இருக்குங்க. காரணம் என்னன்னா, 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ரு, கடன், நோய், எதிரி. இந்த மூன்றையுமே சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடத்துல பூர்வ புண்ணியத்தின் அதிபதியான புதன் பகவானும் சுகஸ்தானத்தின் அதிபதியான சூரிய பகவானும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல. ஆக உங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத மனசுல அடிக்கடி நீங்க யோசிச்சுட்டே இருந்துட்டு இருப்பீங்க. உடல்நலம் சூடு சம்பந்தமான சங்கடங்கள் ஏற்படாமல் இருக்க பார்த்து கொள்வது நல்லதுங்க. பிற மொழி பேசக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும், அல்லது பிற இன மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். அது வேலை வாய்ப்பு ரீதியாகவோ இல்லைன்னா அலுவலக காரியம் தொடர்பாகவோ, உங்களுடைய தொழில் சம்பந்தமாக, வியாபாரம் ரீதியாக ஏதாவது ஒரு நபர் நிச்சயம் உங்களுக்கு மிக நெருக்கமானவங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. சமூகத்துல உங்களுக்கான ஒரு நல்ல பேரும் கிடைக்குங்க. உங்களுடைய உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது. உங்களுடைய லட்சியங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பயணங்கள் மூலம் புதிய நம்பிக்கை உருவாக்கும். ஒரு வேலை விஷயமாக வெளியே போறீங்க, அந்த காரியம் நல்ல விதமாக நடக்கும். காரிய அனுகூலம், காரிய சித்தி என்று சொல்வார்கள். நீங்கள் வெளியே போவதற்கு முன்னர் கூட காரிய சித்தி மாலை என்று ஒரு மந்திரம் இருக்கிறது. அந்த மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்துவிட்டு கூட வெளியே போகலாம். என்ன வேலைக்காக நீங்க வெளியே போனாலும் சரி, அது சீக்கிரமாக நடக்கிறது மட்டும் இல்ல, உங்களுக்கு மிகுந்த திருப்தியும் ஒரு சந்தோஷமும் லாபகரமாக நீங்க எதெல்லாம் நினைச்சீங்களோ
அந்த காரியங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு அந்த காரிய சித்தி மாலை என்கிற அந்த பாடலை நீங்க பாராயணம் செஞ்சுட்டு வெளியே போங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படுங்க. பணத்தை வரதை எப்படியாவது சேமிக்கணும்னு நினைப்பீங்க, எப்படியாவது செலவாயிடுது, சீக்கிரமாகவே இருக்க முடியல, வரவுக்கு மேல செலவுகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு குழப்பமும் உங்க மனசுல ஓடிட்டே தான் இருக்கும். ஒரு பக்கம் மெடிக்கல் செலவா இருக்கலாம், இல்லைன்னா வீட்டை பராமரிக்கிறது, இல்ல குழந்தைகளுடைய வளர்ப்புக்காக அவங்களுடைய படிப்பு விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு செலவுகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குது. பணத்தை சேமிக்கவே முடியல அப்படிங்கிற கஷ்டப்படுறவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்துல வீட்டுல அதிகாலை சீக்கிரமாவே எழுந்து வீட்டுல விளக்கேத்தி ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தை கேட்கறது ரொம்ப நல்லது. தமிழ்லயும் இருக்கு, தமிழ்லயும் நீங்க படிக்கலாம். அப்படி படிக்க நேரம் இல்ல, எங்களால கேட்கதான் முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்க யூடியூப்லயும் போட்டு கேட்கலாங்க. வியாபாரத்துல நிச்சயமா இந்த நாள் நல்ல லாபகரமான சூழல் ஏற்படுங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைக்குண்டான படி மதிப்பு மரியாதைகள்ல அதிகரிக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மத்தியில நீங்க ரொம்ப பேரும் புகழுமாக பேசப்படுவீங்க. கீர்த்தி அதிகரிக்கும். புகழ் பெறக்கூடிய அமைப்பு இந்த நாள் வெளிப்படுதுங்க. நன்மைகள் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்கள் கவலையே வேண்டாம். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே இந்த நாள் குறைஞ்சது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு தெய்வ பக்தியோட இறை வழிபாடு செய்றீங்களோ தியான நிலையில தியான நிலையில அமர்ந்து சிவ மந்திரத்தை மட்டும் உச்சரிங்க. அதுவும் பஞ்சாட்சரத்தை உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி சொல்ல முடியாதவங்க, நேரம் இல்ல என்னால சொல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரத்தையாவது அல்லது சிவாய நம ஓம் என்கிற மந்திரத்தையாவது உங்களுடைய மனசுல அடிக்கடி உச்சரிச்சுட்டே வருது. அதே மாதிரி ராம நாமத்தை சொல்றதுனாலையும் உங்களுடைய மனமும் பக்குவப்படும். உங்க வாழ்வியல் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறையுங்க. எந்த பிரச்சனை நமக்கு, ஏன் நமக்கு ஒரு வளர்ச்சி இல்ல, எதனால முன்னேற முடியலன்ற ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு தெரிந்த ஒரு மந்திரத்தை ஓம் நமக என்று கூட சொல்லலாம். ஓம் என்பது பிரணவ மந்திரம். இந்த ஓம் நமகான்னு சொல்றதும் ஒரு மந்திரம் தான். உங்களுக்கு ரொம்ப எளிமையானது, யாருக்கும் இது வராதுன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே ரொம்ப ஈஸியா சொல்லக்கூடிய ஒரு மிக எளிமையான மந்திரம் ஓம் நமக என்று அடிக்கடி மனதுல உச்சரிச்சுட்டே வாங்க. நிச்சயம் உங்களுக்கு அமையப்பருடைய அனுகிரகம் கிடைக்குங்க. நவகிரக தோஷங்கள் நீங்க கர்ம வினைகள் குறையறது நீங்க பாக்கலாங்க. இந்த நாள் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களிடத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை உண்டாக்குங்க. மாணவர்கள் படிப்புல ஒரு படி முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க போறீங்க. மூத்த நபர்களிடத்துல உங்களுடைய படிப்பு சம்பந்தமான சில விஷயங்களை கருத்துக்களை கேட்கறதும் அவங்களுடைய விஷயங்களை இங்க கிரகித்துக்கிற கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உடனே கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணமும் மூளையும் செயல்படுங்க. மத்தவங்க கிட்ட கேட்ட ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அந்த வழி இப்போ உங்களுக்கு இறைவனால நவ கிரகங்களால கொடுக்கப்படுது. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. அதிர்ஷ்டகரமான திசை கிழக்குங்க. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள் கார்த்திகையில பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்குங்க. அதிலும் தாய்மாமனுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வெளி இடங்களுக்கு போகக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். லாபகரமான அமைப்பு இருக்குங்க. எதை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு நிச்சயமாக கைகூட போகுது. மேற்கூறி இறை வழிபாடு அந்த மந்திரங்களை சொல்லி பாருங்க. உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களும் முன்னேற்றம் வர்றதை நீங்க உணர முடியும். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. உங்களுடைய நட்சத்திராதிபதி அதாவது ரிஷபராசியில உச்சம் பெறக்கூடியவர் சந்திர பகவான் தான். அவரே உங்களுக்கு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால ரிஷபராசி இல்ல ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும், தைரியம் இருக்கும், நல்ல சிந்தனை இருக்கும். பயமோ குழப்பமோ சஞ்சலமோ எதுவுமே உங்ககிட்ட வராதுங்க. நீங்க நினைச்ச வேலைகளை இந்த நாள் அற்புதமாக 100% சரியாக உங்களால முடிக்க முடியும். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது மதிப்பு அதிகரிக்குங்க, மரியாதை கூடும். ராசியிலனுடைய 7ஆம் வீடு களத்திரத்தின் வீட்டுல அந்த வீட்டுக்கு அதிபதியே செவ்வாய் பகவான் தான். அவரே உங்களுக்கு இருக்கிறாரு. ஒரு பக்கம் அவர் விரையாதிபதியாக இருக்கிறதுனாலையும் அவரே உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக சஞ்சாரம் செய்யறதுனாலையும் வீட்டுக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டி இருக்கோங்க. நன்மைகள் பிறக்கும், மதிப்புகள் அதிகரிக்கும். தைரியமாக உங்களுடைய பார்ட்னர் கிட்ட பேசுறதோ, உங்களுடைய துணைவர் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறது போன்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பா திருப்திகரமாக நடக்குங்க. திறமைகள் வெளிப்படுங்க. பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உண்டாக்கும் நாளாக அமைகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள் இந்த நாள் எப்படி இருக்கும் உங்களுடைய ராசிப்படி என்று பார்க்கலாம். நினைத்த வேலைகள் ஒரு சில அலைச்சல்களுக்கு பிறகுதான் செய்ய கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. நினைச்ச உடனே சில காரியங்கள் நடந்தாலும் அது எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால ஒவ்வொரு காரியத்தை நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை முன்கூட்டியே கரெக்டா திட்டமிட்டு நீங்க அதுக்கு ஒரு வழிமுறையை வகுத்து செஞ்சா கண்டிப்பா ஏதாவது ஒரு அளவுக்கு ஒரு நல்ல பலனை இந்த நாள் நீங்க பார்க்கலாங்க.
மூத்த அதிகாரிகளிடத்துல நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களை வெகுவாக பாராட்டுவாங்க. உங்களுடைய செயலுக்கு துணை இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய கருத்துக்களை கூட அவங்க ஏத்துக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ரொம்ப வாட்ச் பண்ணிட்டே வருவாங்க. நீங்க ரொம்பவே இயல்பாக ரொம்ப டேலண்ட் பர்சனா தான் இருப்பீங்க மிதுன ராசி அன்பர்கள். அதிலும் கம்ப்யூட்டர் நாலேஜ், பேசக்கூடிய திறமை, சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள், உங்களுடைய வியாபார நுணுக்கம், இதெல்லாம் மற்றவர்களை மிகவும் வசீகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அலுவலக வேலைகள்ல கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை மிக சரியாக புரிஞ்சு செய்யறது உங்களுடைய ஸ்பெஷல் சிறப்பு அம்சம்னே சொல்லலாம். இந்த நாள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். இல்லனாக்கா ஒரு ஜுவல்லரி ஷாப்ல மாத தவணைகள்ல பணம் போடுற அந்த ஒரு சிஸ்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்லனாக்கா பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், ஈடுபாடு அதிகரிக்கும். கையில இருக்கக்கூடிய பணத்தை வச்சு புதிய பொருள் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு தூண்டுதலாக இருக்குங்க. சில இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு மைண்ட் டென்ஷனா இருக்கு, இல்லனாக்கா ஏதோ ஒரு பிரச்சனைகள், கடந்த காலங்கள் இருக்கக்கூடிய சில மனக்கசப்புகள், ஏதோ ஒரு விதமான டிப்ரெஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, கிடைச்ச ஒரு நேரத்துல எந்த தூரத்துக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு போயிட்டு நீங்க வீட்டுக்கு திரும்புவீங்க. இதுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய மன அழுத்தங்கள்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சியாக நீங்க காணப்படுவீங்க. இதனால உங்களுக்கு சிந்தனைகள் நல்லா இருக்கும். எல்லார்கிட்டயும் அன்பா பழகுறதும், நல்ல விஷயங்கள் பேசுறதும், மத்தவங்களோட நீங்க இன்டராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாவே இருக்குங்க. உங்களுடைய மூளை செயல்பாடுகள் விறுவிறுப்பாக அமைய போகுது. இந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தாலே உங்களுக்கு நிறைய மனமாற்றங்கள் ஏற்படும். உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச தப்பு என்ன, இனிமேல் அந்த தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் கூட உங்களுக்கு மனசுல வரலாங்க. வீடு மனை இதெல்லாம் அதிகப்படுத்தணும், புதுசா வீடு வாங்கணும், வீடு கட்டணும், இடம் இருக்கு, இல்லைன்னா அந்த இடத்த இன்னும் விருத்தி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கலாம். ஏற்கனவே ஒரு சில வண்டிகள் நீங்க பயணப்படுறதுக்கு வச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா ஒரு சில வண்டி வாங்கணும், கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் உங்க மனசுல அதிகமாக இருந்துட்டே இருக்குங்க. வாகன விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு. மாணவர்கள் படிப்பில் எந்த ஒரு குறையும் இல்லாம அடுத்தடுத்த நிலைக்கு உயரத்துக்கான வழிமுறைகளை பத்தி நீங்க அதிகமா யோசிக்கிறதும், மத்தவங்களோட கலந்து ஆலோசிக்கிறது, வீட்டுல பெற்றோர்கள் இடத்துல மனம் விட்டு பேசுறது, எதை படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ விரும்புறீங்களோ அந்த விஷயத்த நீங்க கையாளக்கூடிய அமைப்பு இருக்குங்க. தம்பதியர்கள் மன மகிழ்ச்சியாக உங்களுடைய இல்லற வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை இந்த நாள் நீங்க பெற போறீங்க. அதிலும் உறவுகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் வரும். வீட்டுல சுப காரிய விசேஷங்கள், வைபவங்கள்லாம் நடக்க போகுது. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே திருப்தியை தரும். ஆதாயம் நிறைந்த நாளாகவே அமையுதுங்க. உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே இந்த நாள் ரொம்ப சிறப்பா நடக்க போகுது. வியாபாரம் ஆகட்டும், உங்களுடைய தொழிலாகட்டும், அலுவலக வேலைகளாகட்டும், அல்லது வெளியே போற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இறை வழிபாடு செய்யுங்க. சூரிய பகவானை வழிபடுங்க. முன்னர் இன்ட்ரோ பகுதியில சொன்ன மாதிரி இன்றைய பஞ்சாங்க பகுதியில கொடுத்திருக்கு பாருங்க, என்னென்ன வழிபாடு செய்யலாம், என்ன மந்திரம் சொல்லலாம், தியானம் எப்படி செய்யறது, செஞ்சா உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிற விவரங்கள் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்குங்க. அதை நீங்க தெரிஞ்சிட்டு செய்யும் பொழுது 100% பலனை இந்த நாள் நீங்கள் நிச்சயம் பெற முடியும். மிதுன ராசி அன்பர்களை, அதிர்ஷ்டகரமான திசை இந்த நாள் தென்மேற்கு, அதிர்ஷ்டகரமான எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம்ங்க. நட்சத்திர பலன்கள், மிருகசிருஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகத்தான் இருக்குங்க. உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால இடமாற்றங்கள் சம்பந்தமான குழப்பங்கள் இருக்கலாம். எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல அதிக வலிமை உங்களுக்கு தேவைங்க. சாதாரணமாக இருந்தா ஒரு காரியமும் நடக்காது. இருந்தாலும் விடாமுயற்சி தான் இமாலய வெற்றின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய விடாமுயற்சி தான் இந்த நாள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படுங்க. மற்றவங்களுடைய ஆதரவு கிடைக்கும், குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும், வெளியிடங்களுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படலாம். இப்படி ஏதாவது ஒரு மக்கள் மத்தியிலும் சரி உங்களுக்கு நல்ல பேர், சமூகத்துல அந்தஸ்து கிடைக்குங்க. மற்றவங்களுக்காகவும் நீங்க நிறைய விஷயங்களை பண்றது கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைதுங்க. எல்லா காரியங்களும் உங்களுக்கு திருப்திகரமாக நடக்குங்க. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சீக்கிரமாகவே நடக்கும். சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகள், திருப்திகரமான ஒரு மன அமைப்பு உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் இந்த நாள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. கடகராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று உங்களுடைய ராசிக்கு அதிகாலை பொழுது வரையில் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த நாள் உங்களுடைய செயல்கள்ல ரொம்ப பக்குவம் தேவை. பொதுவா சந்திராஷ்டமம்னாலே பயப்பட வேண்டாம். அந்த நாள்ல எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யலாம், எது செஞ்சா நல்லது அப்படிங்கிற விவரங்களை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். எதுக்காகவும் நீங்க பயப்படாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம்னு இருக்கு. வீட்டுல பெரியவங்களோட உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறதும் மனம் விட்டு பேசுறது நல்லதுங்க.
நீங்க எல்லாமே செய்யறதுதான் சரின்ற மனப்போக்குல இருக்க வேண்டாம். ஆகவே கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் பக்குவமா நிதானமாக நடந்துக்கிறது நல்லது. வீட்டுல பெரியவங்க கிட்ட வெளிப்படையாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு சில ஆலோசனைகள்னால உங்களுடைய பிரச்சனைகள் குறையறதுக்கும் தீரத்துக்கான ஒரு வழி கிடைக்குங்க. எதை பத்தியும் நீங்க அதிகமா யோசிக்க வேண்டாம். நிதானமாக இருங்கள், குறைவாக சிந்தியுங்கள். மன நிம்மதியாக இருக்கிறதுக்கான வழிமுறைகளை பற்றும் நீங்க யோசிக்கிறது நல்லதுங்க. அதிக குழப்பங்கள் உங்களுக்கு வீண் அலைச்சலையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். மனசுல நிம்மதியற்ற ஒரு தன்மை கூட உருவாகலாங்க. வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு சாதகமான முடிவுகள்ல அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆக கடகராசி அன்பர்கள் நீதிமன்ற வழக்குகள், சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அல்லது குடும்ப வழக்குகள்ல ஏதாவது ஒரு சங்கடம் இருந்தா கூட அது கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. வியாபாரங்கள்ல நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதும், வாடிக்கையாளர்களுடைய வருகைக்கு ஏத்த மாதிரி, அதாவது கஸ்டமர்ஸ் எந்த அளவுக்கு உங்ககிட்ட வராங்க, அவங்களுக்கு நீங்க எதெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க, என்ன மாதிரியான ஒரு ஆஃபர் பண்றீங்க அப்படிங்கிற விஷயங்களை முழுமையா தெரிஞ்சுக்கலாம். ஆக அப்படி செய்யும் பொழுது சில நுணுக்கத்தின் காரணமாக வருமானம் உயரத்துக்கும் லாபம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையுங்க. முன்னேற்றங்கள் குறித்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வாழ்க்கை இப்படியே இருக்கு, அடுத்த கட்ட நிலைக்கு நாம எப்ப போறோம், வீடு எப்ப கட்டுறது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நம்ம என்ன முதலீடு பண்ணியிருக்கிறோம், அவங்களுடைய நல்ல விஷயங்கள், திருமணம் ஆகட்டும், மத்த படிப்பு விஷயங்கள், வேலை விஷயங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் நிறைய இருக்கு. அதை பத்தின எண்ணங்கள் உங்க மனசுல அதிகமாகவே இருக்குங்க. நிறைய பட்டியலிட்டு போயிட்டே இருக்கும். பிள்ளைகளுக்கெல்லாம் இதெல்லாம் செய்யணும்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த காரியங்கள் எல்லாமே சிறப்பா திருப்திகரமாக நடக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத நீங்க பத்தி யோசிப்பீங்க. உங்களோட இருக்கிறவங்க நண்பர்களாகட்டும், நெருங்கிய உறவுகளாகட்டும், நெருக்கமானவர்களாகட்டும், அவங்களுடைய குண நலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய வேலைகளை பார்ப்பீங்க. வசதிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. வெளியூர் வெளி இடங்களுக்கு பயணப்படுறதுனால உடல்நலம் பாதிக்கப்படலாம். சற்று அசதியாக இருக்கிறத ஓய்வற்ற ஒரு தன்மையின் காரணமாகவும் உடல் அசதியாக உங்களுக்கு உணரக்கூடிய அமைப்பு காணப்படுது. எதையுமே நீங்க தீர்க்கமாக்க முன்கூட்டியே சிந்தித்து செய்ய வேண்டும். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கனிவா இருக்கிறது நல்லதுங்க. பிறரிடத்துல உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறதும், ஆசிரியர்கள் கிட்ட பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கோங்க. விளையாட்டு மற்றும் அதை சார்ந்த விஷயங்கள், சாகசம் போன்ற செயல்பாடுகள்ல ஈடுபடுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சுரங்க பணிகள்ல வேலை செய்யறவங்களும் அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பக்குவம் என்பது தேவை. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை தெரிஞ்சுட்டு செய்தா நிச்சயமாக உங்களுக்கு முழுமையான பலனும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. மனசுல எந்த விதமான ஏக்கமும் வச்சுக்காதீங்க. இதுவும் கடந்து போக்கும். சில பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மறைஞ்சிரும். ஆக எதுவுமே வாழ்க்கையில நிரந்தரம் கிடையாது. நல்லது கெட்டது மாறி மாறி வரக்கூடிய அமைப்பு தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி. ஆகவே இந்த பூமியில் பிறந்த மனிதர்கள் எல்லாருமே ஒரு நாள் நிச்சயம் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. யாருக்கும் கஷ்டம் என்பது நிரந்தரமல்ல, சந்தோஷம் என்பதும் நிரந்தரமல்ல. இதுவும் கடந்து போகும் என்பது போல வாழ்க்கையினுடைய நிலையை யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு சென்றால் நிச்சயம் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். அதிர்ஷ்டகரமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாளுங்க. அனுசரித்து இருக்கணும். மத்தவங்களோட வாக்குவாதங்கள், வீண் விஷயங்கள்ல தலையிடாதீங்க. ஈடுபடாம இருக்கிறது, விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக அமையுதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மிகச்சரியாக புரிஞ்சிட்டு நடப்பீங்க. உங்களுக்கு வரக்கூடிய எல்லாமே நன்மையாகத்தான் நடக்குங்க. தெய்வ பலம் கூடுதலாக இருக்குங்க. ஆயிலம் நட்சத்திரக்காரங்க எதற்குமே கவலைப்பட வேண்டாம். ஈஸியாக உங்களுடைய எண்ணத்தின்படி உங்களுடைய புரிதல்கள் அதிகரிக்கும். எதை பார்த்தாலும் உடனே கிரகித்துக் கொள்வீர்கள். அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். சில விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் அதனை இன்னும் தெரிந்து கொண்டு நல்ல விதமாக செய்யணுங்கிற எண்ணங்கள், புரிதல்கள் கூடுதலாகவே இருக்குங்க. இந்த நாள் உங்களுடைய செயல்கள் எல்லாமே சிறப்பாக நன்மையாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இந்த நாள் சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்றாலே உங்களுடைய ராசி அதிபதியை தான் குறிக்கும். சூரிய பகவானை எந்த அளவிற்கு வழிபாடு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அதிகாலை பொழுதே சூரிய உதயத்திற்கு முன்னர் படுக்கையை விட்டு எழுந்து கொண்டால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வருவதை நீங்கள் உணர முடியும். கர்ம வினைகள் தான் ஒரு சிலரை காலை எழுப்ப முடியாமல் அதிகாலை பொழுது அவர்கள் எழுந்து கொள்ள இயலாதபடிக்கு தடுக்கும். ஆக கர்ம வினைகள் குறைய வேண்டுமானால் அதிகாலை பொழுது எழுந்து உங்களுடைய காலை கடன்களை முடித்து வீட்டில் விஷ்ணு சகசரநாமம் அல்லது ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்கள் கேட்பது, சூரிய அஷ்டகம், சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை ஒலிக்க விட்டால்
எல்லா விதமான நல்ல பலன்கள் சீக்கிரமாக வந்து சேரும். நீச்ச ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் துலாம் ராசியில். உங்களுடைய ராசியில் தான் ஆட்சி, மேஷத்தில் உச்சம், துலாத்தில் நீச்சம். ஆகவே சூரிய பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு மிக மிக நல்லது. அது மட்டுமல்ல, கேத்து பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுடைய ராசியில் இருப்பதால் கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தடைகள், தாமதங்கள், சில கஷ்டங்கள் நிவர்த்தியாக ஸ்ரீ விநாயக பெருமானை அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்வது, அது மட்டுமல்ல கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம், பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்தால் பண ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு இருக்குங்க. கடன் விஷயங்கள்ல ரொம்ப பொறுமையாக இந்த நாள் நீங்க கடைபிடிக்கிறது நல்லது. எதற்கும் உணர்ச்சி வசப்படாதீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் அலைச்சல்கள் உண்டாக்கலாம். காலை பொழுது, அதிகாலை பொழுது 2:40 மேல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. அதிலும் முதல் பாதத்தில் உள்ளவர்களுக்கு தொடங்குவதால் அந்த நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். மற்ற நட்சத்திரக்காரர்களும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. அதை காட்டிலும் மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலில் நடப்பதால் அவர்கள் கொஞ்சம் எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது விசேஷம். சொத்துக்களை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்குங்க. யாருக்காகவும் எதையும் விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சிக்கி தவிப்பீர்கள். வம்பு வழக்கு, நீதிமன்ற வழக்குகள் மற்றும் அதை சம்பந்தமான சில சட்ட சிக்கல்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். செய்யக்கூடிய வேலைகள்ல மாறுபட்ட அனுபவங்கள் கூட கிடைக்கலாம். சிம்மராசி அன்பர்கள், நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போலத்தான் இருக்கும். எதிலும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். அவசர கதியில் எதையும் செய்யாதீர்கள். காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. எதிராளிகளிடம், பிறரிடத்தில் பேசும் பொழுது பக்குவமாக, நயமாக பேச வேண்டும். உங்களுக்கும் சிரமம் இல்லாமல் மற்றவர்களுடைய மனதையும் துன்பப்படுத்தாதபடி நீங்கள் பேசினால் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். யாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்காதீர்கள். அது உங்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். மகம் நட்சத்திரக்காரர்கள் உணர்ச்சி வசப்படாமல் பாதுகாப்பாக இருப்பது நல்லது. கோபத்தை குறைத்து கொண்டால் உங்களுடைய உடலுக்கும் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மையாக இருக்கும். பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்படுங்க. தொழில் விஷயமாகட்டும், உங்களுடைய வியாபார போக்கு, வெளியிடங்கள்ல, வண்டி வாகன பயணங்கள்ல நீங்கள் வெளியே கொடுத்திருக்கக்கூடிய பணம் கைக்கு கிடைக்குமா, அல்லது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து பணம் வருமா என்கிற சில மன போராட்டங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குங்க. பொறுமையும் விவேகமும் இருக்க வேண்டிய நாள் சிம்மராசி அன்பர்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து, சிபாரிசு செய்வது, தங்க நகை ஆபரணங்களை இரவல் கொடுப்பதோ, பிறரிடத்தில் வாங்குவதோ கேட்பதோ கூடாது. நீங்கள் உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனித்து ஒரு இடத்தில் நீங்கள் அமைதியாக மௌனமாக இருந்தீர்களே ஆனால் அதுவே உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய நன்மையாக இருக்கும். மௌனம்தான் உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டும், உங்களுக்கு நல்ல ஒரு விருத்தியை ஏற்படுத்தும். தியானம், யோகாசன பயிற்சிகள் அநேக கோடி பலனை தருவதோடு மன நிம்மதியை கொடுக்குங்க. எண்ணத்துல தெளிவு பிறக்கும். மூளை வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். நல்ல அனுபவங்கள் உண்டாக்கும். மாணவ மாணவிகள் ஞாபகம் மறதி சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். வேலைக்கு செல்பவர்கள் வண்டி வாகன பயணங்கள்ல அலைச்சல் இருக்கலாம். எதிலும் ஜாக்கிரதை, நிதானத்தோடு செய்வது நல்லது. அதிர்ஷ்டகரமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரக்காரர்கள் பொறுமை நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். பணம் சம்பந்தமான பட்டுவாடா மற்றும் பிறருக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை குறைத்துக் கொள்வது நல்லது. யாருக்கும் எந்த விதங்களிலும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். அது உங்களுக்கு நிறைவேற்றுவது சிரமம், சங்கடமாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படுங்க. புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆற்றல் இருக்கும். மாறுபட்ட தன்மைகள் மூலம் ஒரு சில காரியத்தை நீங்கள் முன்னோக்கி எடுத்து செல்வீர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான நாளாக அமையுங்க. விவேகம், பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்தோடு சிந்தித்து செய்தால்தான் பலன். குழப்பமாக இருப்பீர்கள். எதையும் ஆழமாக யோசிக்கவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். எந்த காரியத்தையும் முன்னெடுத்து செல்லாதீர்கள். அமைதி போக்கோடு இருப்பது தெய்வ வழிபாடுதான் உங்களுக்கு நல்லதை தரும். சந்திர பகவானை வழிபடுங்கள். அந்த நாள் நிறைய தண்ணீர் குடிப்பது, இரவில் பால் சாதம் சாப்பிடுவது, வெண்மை நிற உணவுகள் எடுத்துக்கொள்வது, தானம் செய்வது, சிவபெருமானுடைய வழிபாடு இந்த நாள் உங்களுக்கு மிகவுமே நல்லதுங்க. எப்பொழுதுமே சந்திராஷ்டம நாளில் பிறைசூடிய பெருமான் சிவபெருமான், எல்லாம் வல்ல ஈசன் பரமேஸ்வரரை வழிபாடு செய்வது மற்றும் சந்திர பகவானுடைய தோஷத்தை நீக்கியவர் ஸ்ரீ விநாயக பெருமான் என்பதால் பிள்ளையாருடைய அனுகிரகம் வேண்டி, மகா கணபதியினுடைய அனுகிரகம் வேண்டி நீங்கள் வழிபாடு செய்தால் சகல தோஷங்கள் நிவர்த்தியாக்கும். உங்களுடைய மனநிலை, உடல்நிலை எல்லாமே சீராக்குங்க. எந்த விதமான ஆபத்துகளோ விபத்துகளோ நேராத வண்ணம் காக்கப்படும். விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு கோட்டான கோட்டி பலன்களை தரக்கூடியதாக அமையுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான நாளாக இருக்குங்க. பொறுமையும் நிதானமும் தேவை. மனதில் பலதரப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். உடல் அசதி இருக்கும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள்.
இறை நாமத்தை ஜபிப்பது, பாராயணம் செய்வது அநேக பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. ஓம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ வெற்றி விநாயகாய நமக, ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் மகா கணபதியே நமக, ஓம் லம்போதராய நமக என்று தியானம் செய்வதால் உங்களுக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள் தானாக விலகுவதை நீங்கள் உணரலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள் இன்று சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். அவருடைய ஆசி பெறுவதற்கு வழிபாடு செய்வது நல்லது. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சுக்கிர பகவானுடைய ஹோரையை தவிர மற்ற ஹோரைகளில் சில நல்ல வேலைகளை செய்யலாம். வாக்குஸ்தானத்திலேயே சூரிய பகவான் நீச்சம் பெற்ற ஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகியிருக்கின்றன. 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசியிலும், உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவான் 2ஆம் வீடான வாக்குஸ்தானம், தனம், வருமானம், படிப்பு இதை பற்றி சொல்லக்கூடிய பாவகத்தில் புதன் பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக இந்த நாள் சூரிய நாராயணருடைய வழிபாடு மிகவுமே நல்லது. எதை செய்தாலும் ஸ்ரீ சூரிய நாராயணர் வழிபாடு செய்த பிறகு சில வேலைகளை கவனிக்கலாம், விரதங்களை அனுஷ்டிக்கலாம். நீங்கள் சாத்வீகமான எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளியிடங்களுக்கு செல்வதை முற்றிலும் தவிருங்கள். சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாளில் இறை வழிபாடு, கோவில் வழிபாடு செய்வது, மந்திரங்கள் பிரயோகிப்பது, வீட்டில் விஷ்ணு சகசரநாமம் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்கள் உச்சரிப்பது, கேட்பது பல நிலைகளில் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. நண்பர்கள் இடத்துல நல்ல பேர் கிடைக்கும். உங்களை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாக்கும். உங்களை பார்த்தாலே மதிப்பு மரியாதை கிடைக்குங்க. நண்பர்களுடைய வட்டம் விரிவடைய போகுது. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு அமையறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. காரணம் 12வது வீடு என்று சொல்லக்கூடிய வெளியூர் வெளிநாடு பற்றி சொல்லக்கூடிய பாவகத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்க. கேத்து பகவான் ஞானகாரகன். ஆக ஞானகாரகனுடைய அனுகிரகம் கிடைக்க, ஞானகாரகனால் ஏற்படக்கூடிய சில சங்கடங்கள், தடை, தாமதங்கள் உடைய எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளான ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட்டால் நன்மை தரும். ஓம் கணபதியே என்று வழிபடுங்கள். இதுவே மூல மந்திரம். ஓம் மகா கணபதியே என்று வழிபடலாம். அது இன்னும் பல சிறப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஓம் கிரீம் க்ளீம் க்ளௌம் கணபதியே வரவரதே சர்வ ஜனமே வசமானய ஸ்வாகா என்று இந்த ஸ்லோகத்தை, இந்த மந்திரத்தையும் நீங்கள் உச்சரிக்க எல்லா விதமான நன்மைகளை உங்களிடம் நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்குதுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாமே உடைந்து நீங்கள் சீக்கிரமாக பயணிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க. உடல்நிலையில் புதிய பொலிவும் புத்துணர்ச்சியும் காணப்படும். முகப்பொலிவு, தேஜஸ் அதிகரிக்கும். உங்களுடைய உடல் வாகு அழகாக இருக்கும். புத்துணர்வாக எந்த ஒரு விஷயத்தையும் மிக நேர்த்தியாக, சந்தோஷமாக, குதூகலமாக செய்து காட்டுவீர்கள். பெரியோர்களுடைய ஆலோசனைகளால மனம் தெளிவு பெறும். கன்னிராசி அன்பர்களே, சிந்தனைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே முற்றிலுமாக அகலக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்துல முன்னேற்றங்கள் கிடைக்கும். உயர்ந்த அந்தஸ்து கிடைக்குங்க. உயர்வு ஏற்படக்கூடிய அமைப்பு உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறது. பிள்ளைகளால சில நன்மைகள் கிடைக்கும். குழந்தைகள் வழியில சந்தோஷம் அதிகரிக்கும். பூர்வ புண்ணியத்தின் அதிபதியான சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் ராகு பகவானோடு இணைந்திருக்கிறார். அதிலும் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம். எதையும் நேர்மையாக நியாயமாக செய்வீர்கள். இதனால் உங்களுக்கு வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும். உங்களுடைய உண்மைக்கு ஏற்றபடி வருமானம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு காணப்படுங்க. அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. நட்புகள் விரிவடையும். வெளிப்படையாக சில விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் உண்டாக்கும். மனதில் நம்பிக்கையும் திடமும் தைரியமும் அதிகரிக்குங்க. சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். நீங்கள் வளர்பிறை சந்திரனிலோ தேய்பிறை சந்திரனிலோ பிறந்திருந்தால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் விநாயக பெருமானை, முழுமுதற் கடவுளை நீங்கள் சரணாகதி அடைந்து வழிபட்டால் உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்த நிலைகளில் முன்னேற்றங்கள் பிறக்குங்க. உடல் ஆரோக்கியம் அதிகப்படும். மனதில் நிம்மதி பிறக்கும். கையில் பணப்புழக்கம் ஏற்படுங்க. நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விலகி போனவர்கள் மீண்டும் வந்து இணையலாங்க. நல் வாய்ப்புகள் அமையும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். முயற்சிகள் கைகூடி வருங்க. இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு அதிகரிக்கும். புரிதல்கள் ஏற்படுங்க. இந்த நாள் உங்களுக்கு மென்மேலும் பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அமைகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். என்று ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவான் உங்கள் ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறாருங்க. சூரிய பகவான் நீச்சம் பெறுவது துலாம் ராசியில் தான். ஆனால் உச்சம் பெறக்கூடியது உங்களுடைய 7ஆம் வீடான மேஷ ராசியில். ஆக இந்த நாள் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம்,
ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை கேட்பது. சூரிய பகவான் ராஜ கிரகம், நவகிரகங்களிலேயே முதன்மையான கிரகம். அவருடைய அனுகிரகம் கிடைக்க, அவருடைய எல்லா விதமான அருளை நீங்கள் பெறுவதற்கு சூரிய பகவானுடைய வழிபாடு மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்துங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் அல்லது மன கஷ்டங்கள், தேவையற்ற புரியாத இனம் புரியாத குழப்பங்கள், சில நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து வருவதை நீங்கள் உணர முடியுங்க. நேத்து இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்துல எல்லாருமே ஒற்றுமையாக்க, மன நிறைவாக்க, ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு வெளிப்படுங்க. மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்குங்க. பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களால ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. வெளி இடங்களுக்கு போறதோ, நேரத்தை செலவிடுறதோ, அந்த நேரத்தை மிக பயனுள்ள விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்யலாங்க. பொழுதுபோக்கு சம்பந்தமாக குழந்தைகளோட நீங்கள் வெளிப்படையாக குழந்தைகள் போல விளையாடக்கூடிய போக்கு அமைப்பு இருக்குங்க. வழக்கு சம்பந்தமான தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். அந்த பிரச்சனைகளை எப்படி மாறுபட்ட ஒரு அணுகுமுறையில கையாள்றது கூடிய ஒரு வழிமுறைகள் கிடைக்கும். ஒரு நல்ல அனுபவங்கள் வெளிப்படும். சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. நுட்பமான விஷயங்கள்ல ஆர்வமாக ஈடுபடக்கூடிய அமைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கு. பாடங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே மறைந்து போக்குங்க. மாணவர்களுக்கு எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்கும். ஆத்மகாரகனான ஸ்ரீ சூரிய பகவானை வணங்கினால் அரசாங்க துறைகளில் பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். காலேஜ் படிக்கக்கூடியவர்களுக்கு, ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு சூரிய நமஸ்காரம் செய்து இந்த நாளை நீங்கள் தொடங்கினால் ஓரளவிற்கு புத்தி கூர்மை, நல்ல ஞானம், அறிவு, பேராற்றல், உடல் ஆரோக்கியம் மேன்மையாக கிடைக்குங்க. மன மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமைய போகுது. வரவு மேம்படும் நாள் என்றே சொல்லலாம். ஆக துலாம் ராசி அன்பர்கள் இந்த நாள் குடும்ப விஷயங்கள்ல அதிகமான ஒரு ஈடுபாடு ஏற்படலாம். பணம் பற்றிய சிந்தனைகள் தான் உங்களுக்கு எப்பவுமே இருக்குங்க. ராசியிலேயே விரயத்தின் அதிபதியான புதன் பகவான் வக்ர நிலையில இருக்கிறதும், உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் விரயத்தில் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அது மட்டுமல்ல, 6ஆம் இடத்துல சந்திர பகவானுடைய பிரவேசம் இருக்கிறதுனால அவர் தான் 2.25 நாட்களுக்கு மீன ராசியில் தான் சஞ்சரிப்பார். துலாத்தினுடைய 6ஆம் வீடு ருணரோக சத்ருஸ்தானம், கடன், நோய், எதிரி, பகை பற்றி சொல்லக்கூடிய வீடு மீன ராசி. அதில் தான் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அவர் உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி. ஆகவே உங்களுடைய செயல்கள் எல்லாமே பக்குவமாக வச்சுக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் குழப்பம் அதிகரிக்கலாம். வேலை சார்ந்த விஷயங்கள் பத்தின யோசனைகள் அதிகமாகவே இருக்கும். எந்த வேலைகளை எப்ப செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வேணும். திட்டங்கள் இருக்கணும். கூடுமான வரையில மற்றவங்களோட பேசும் பொழுது உங்களுடைய வியாபார ரகசியங்களை வெளிப்படுத்தாதீங்க. வேலை விஷயங்களை பத்தி பேச வேண்டாம். கடன் வாங்குறது தவிர்க்கிறது நல்லதுங்க. பேச்சுக்களில் கூட ஒரு நெளிவு சுழிவு இருக்க வேண்டும். அதிகப்படியாக பேசாதீர்கள். செவ்வாய் பகவான் உங்களுக்கு வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால கடுமையான சில பேச்சுக்கள், கடின வார்த்தைகள் எல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக பொறுமையும் நிதானத்தோடு இந்த நாள் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தணும். ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்டையும் சரி, குடும்ப நபர்களிடத்திலும் சரி பக்குவமாக பேசினால்தான் உங்களுக்கு நல்ல பெயரை கிடைக்குங்க. ஆகவே துலாம் ராசி என்பர்கள் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மாறி வருவதை நீங்கள் உணர முடியும். அதற்கேற்றபடி வழிபாடுதலை செய்ய வேண்டும். தியானம் செய்யணும், யோகாசனங்கள் செய்யறது, தான தர்மங்கள் பண்றது, கோதுமையை தானம் செய்வதாலும் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கறதுனாலையும் சகல பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வதை நீங்கள் உணர முடியுங்க. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் சம்பந்தமான நெருக்கடிகள் குறையுங்க. எந்தவித வேலைகளையும் மிக சிறப்பாக திருப்திகரமாக நடத்தணுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக அமையுங்க. எல்லா விஷயத்திலும் ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக அமையுங்க. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகும். வரவு ஏற்படும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியாக கடகத்தில் உச்சம் பெற்ற ஸ்தானத்தில் இருப்பதால் பொருளாதாரத்திற்கு குறைவே ஏற்படாதுங்க. ஒரு சிலருக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ஒரு சில மாற்றத்தையும் நீங்க உணர முடியுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. விருச்சிக ராசி என்பவர்களை உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவான் உங்களுக்கு ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அதே போல 5ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் பூர்வ புண்ணிய பாவகத்தில். உங்களுடைய விரயஸ்தானத்தில் சூரிய பகவான். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமும் சூரிய பகவான். அரசாங்க சம்பந்தமான விஷயங்களுக்கு பணம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாங்க. வீடு கட்டுறதாகட்டும், அல்லது உங்களுடைய வேலை தொடர்பாகவோ அல்லது லைசன்ஸுக்காகவோ ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக உங்களுடைய தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்கு
அனுமதி கேட்கறதுக்காக நீங்க எதாவது அப்ளை பண்ணியிருந்தாலும் அதற்கு ஏதாவது ஒரு வகையில செலவாகும். அதிலும் எதிர்பாராத செலவுகள் கூட வர வாய்ப்புகள் இருக்குங்க. மிகுந்த தைரியசாலியாகத்தான் இருப்பீங்க. காரணம், செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசியில இருக்கிறதுனாலையும் சில பிரச்சனைகள் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இருக்கும். ஒரு குருட்டு நம்பிக்கையாக மட்டும் இருக்காதீங்க. வாழ்க்கை துணைவரால மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமைய போகுதுங்க. 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு லாபத்துல இருக்கிறதுனால உங்கள் துணைவர் வழியில மகிழ்ச்சி சந்தோஷம் வரும். அவங்க மூலமாக ஒரு பொருளாதார தேவைகள் உங்களுக்கு நிறைவேறலாம். அல்லது ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான முக்கிய பொருட்கள் வாங்குறது, வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறது மாதிரியான ஒரு நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு உங்கள் துணைவர் மூலமாக கிடைக்குங்க. கணவனால மனைவிக்கும், மனைவியால கணவனுக்கும் நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மன நிம்மதி பெறுவீங்க. திருமணமான தம்பதிகள் இருவருமே மிகுந்த மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த நாளை மிக உற்சாகமாக நடத்தக்கூடிய அமைப்பு, நல் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. உடன் பிறப்புகள் இடத்துல விட்டு கொடுத்து போக வேண்டியதோ நல்லது. காரணம், அவரே உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கார். அதே செவ்வாய் பகவான் தான். அவர் தான் உங்களுக்கு சகோதர காரகன், பூமி காரகன். இடம், வீடு, மனை, நிலம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருந்தா வீடு தொடர்பாக செலவுகள் ஆகலாம், இல்லைனாக்க கடன் ஆகலாம். அதிகப்படியாக ஒரு சிலருக்கு பகைகள் கூட ஏற்படலாங்க. வீடு தொடர்பாக பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக கூட சில பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. ஆக ரொம்ப கவனமாக இருக்கணும். பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்கள் ஏற்படும். எப்பொழுதும் போல ஒரே சீரா இருக்காதுங்க. தினந்தோறுமே கிரகங்கள் எப்படி சஞ்சாரம் செய்கிறார்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் நிறைய ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமான வழிபடுறதும், ஓம் கங் கணபதியே நமக என்று வழிபடுங்கள். தியானம் செய்யுங்கள். மன கட்டுப்பாடு என்பது இருக்கணுங்க. மனசு உங்களுக்கு அலைப்பாய்ந்துகிட்டே இருக்கும். நல்லது கெட்டது என்பதே தெரியாது. எல்லாம் எதிர்மறையாகவே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு தருணத்துல மௌனத்தை நீங்கள் கடைபிடிப்பது, அமைதியை கடைபிடிப்பது நல்லது. யார் எதை பேசினாலும் அதற்கு எதிர்மறையாக நீங்கள் எந்த விஷயங்களையும் பேசாமல் இருக்க வேண்டும். வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றொரு வழிமுறைகள் கூட கடைபிடிச்சு நல்ல ஒரு வழக்கத்துக்கு நீங்க வரலாம். சிந்தனைகள்ல கவனமாக இருக்கணுங்க. சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல சாதகமான தீர்ப்புகள் வரும். வெற்றிக்குண்டான ஸ்தானமும் அந்த 6ஆம் இடம்தான். நீதிமன்ற தீர்ப்புகள்ல இருந்து வர வேண்டிய நல்ல தீர்ப்புகள் வரலாம். ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்க போது ஒரு சிலருக்கு வேலை செய்யக்கூடிய பணியாளர்களால சில விரயங்கள் வரலாங்க. புதன் பகவானும் சூரிய பகவான் உங்களுக்கு விரயத்துல இருக்கிறாங்க. கோதுமையினால் செய்த உணவுகளை அன்னதானம் செய்யலாம், அல்லது கோதுமையை தானம் செய்யலாம். கோவிலுக்கு சென்று விளக்கேற்றலாம். ஸ்ரீ சிவசூரிய பகவானுக்கு நீங்கள் சிகப்பு வஸ்திரங்கள் சாற்றி, அரளிப்பூ சாற்றி, கோதுமையினால் உணவுகள் செய்து அதனை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பதால் ஸ்ரீ கேத்து மற்றும் ஸ்ரீ சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு விலகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. தொழில் ஜீவனஸ்தானத்துல கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால விருச்சிக ராசி அன்பர்களே, வரக்கூடிய தொழில் வியாபாரங்கள்ல வருமானம் தடைப்படும். எப்பவுமே தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு நல்ல லாபம் வந்துட்டு இருக்கும். ஆனா கேத்து பகவானுடைய பயிற்சி எப்ப ஆச்சோ அதுல இருந்தே உங்களுக்கு ஒரு இரக்கமாகத்தான் இருக்கும். அதிக சிரமப்பட வேண்டிய நிலை ஏற்படலாங்க. கைக்கு ஏற்றாற் போல் செலவுகளை சிக்கனமாக பண்ணுங்க. வரவுகளுக்கு ஏத்த மாதிரி செலவுகள் இருக்கணும். கட்டுப்பாடு என்பது மிக மிக தேவை. குழந்தைகள் வழியிலும் சரி அனுகூலம் ஏற்பட அன்பு காட்டுங்கள். உங்கள் துணைவரிடத்தில் மன நிறைவாக பேசுங்கள். வெளிப்படைத்தன்மையாக இருப்பது மிக மிக நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதிலும் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக அல்லது இந்த இயந்திரம் வாங்குறது, பொருள் வாங்குறது, ஏதாவது ஒரு நகை வாங்குறது போன்ற விஷயங்களுக்கு கூட பணம் செலவாகலாங்க. அனுஷ நட்சத்திரக்காரர்கள், சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3க்கும் 4க்கும் அதிபதியானவர் வக்ர நிலையில் இருக்கிறதுனால வீடு, மனை, வண்டி, வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, அனுசரித்து போகணும். குடும்ப நபர்களிடத்துல விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது. உண்மை நேர்மையாக இருங்கள். நல்லதை மட்டுமே பேசுங்கள். நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். நிச்சயம் நல்லதாகவே இருக்குங்க. கேட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால, அதிலும் வக்கரத்துல இருக்கிறதுனால வீண் விரயங்கள் வரலாம். தாய்மாமன் வழியில் செலவுகள் ஏற்படலாம். அல்லது ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக மருத்துவத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள், இதனால் விரயங்கள் வரலாம். ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பணம் செலவு செய்ய வேண்டிய நிலைகள் ஏற்படலாம். படிக்கக்கூடியவர்களுக்கு, மாணவ மாணவிகள் மிக கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை.
தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். என்று சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. தோஷங்கள் நீங்க சூரிய கணபதி வழிபாடு நல்லது. சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது. எதெல்லாம் நல்ல விஷயங்களையோ அதையெல்லாம் நீங்கள் பின்தொடர்ந்து செய்தால் ஓரளவிற்கு கஷ்டத்தில் இருந்து நீங்கள் வெளிவரலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் காரணமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். வீட்டில் அதிக செலவாகலாம். வண்டி வாகன பயணங்கள்ல சில செலவுகள் கூட உண்டாகலாம். ஆகவே உங்களுடைய ராசிப்படி 4ஆம் வீடு, தாய் வீடு, மனை, வண்டி வாகனத்தை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள்ல ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் கோச்சார ரீதியாக நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லதுங்க. கல்வியில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தனுசு ராசிக்காரங்களுக்கு வண்டி வாகன பயணங்கள்ல சாதகமான சூழ்நிலைகள் அமையுங்க. இறை வழிபாடு மிக மிக முக்கியம். ஏதோ ஒருவித யோசனைகள்ல வெளியே போகாதீங்க. ஏதாவது ஒரு செயல் செய்யணும்னா அதை கரெக்டா திட்டமிட்டு சிந்தித்து முன்கூட்டியே அதற்குண்டான விஷயங்களை வகைப்படுத்திக்கிட்டு தான் நீங்க செய்யணும். வியாபார கூட்டாளிகளை மீண்டும் இணைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. 7ஆம் வீடு அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு லாபத்துல வக்கர நிலையில சஞ்சாரம் செய்யறார். 7ஆம் இடம் என்பது உங்களுடைய துணைவர், தொழில் கூட்டாளி, உறவுகள், நண்பர்கள், இப்படி எல்லோரையும் குறிக்கக்கூடியது அந்த 7ஆம் இடம். 7ஆம் இடத்து அதிபதியானவர் புதன் பகவான் உங்களுக்கு லாபத்தில் சஞ்சாரம். 7க்கும் 10க்கும் உடையவர். தொழில் ஜீவன ஸ்தானத்தின் அதிபதியும் புதன் பகவானே இங்கு பரிவர்த்தனையாக இருக்கிறார்கள். 10ஆம் வீட்டு அதிபதி 11வது இடத்திலும் 11வது வீட்டு அதிபதி 10ஆம் இடத்திலும் சஞ்சாரங்கள் இருக்கிறது. வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்துல வியாபாரங்கள்ல தட்டி கொடுத்து வேலை வாங்கணுங்க. சக பணியாளர்கள் இடத்துல விட்டு கொடுத்து போறது ரொம்பவே நல்லது. அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. நீங்கள் தான் முதலாளி என்று அதிக அதிகாரங்கள் இருக்கக்கூடாது. ஏழை எளியவர்களையும் வயதில் மூத்தவர்களிடத்திலும் தகுந்த மதிப்பு கொடுக்க வேண்டும். இளையவர்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசுவது மிக மிக நல்லது. தாயினுடைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அனுசரித்து செல்லுங்கள். அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். புதிய முயற்சிகள்ல ஆர்வங்கள் ஏற்படுங்க. ஆக தனுசு ராசி அன்பர்கள், மாணவர்கள், படிக்கக்கூடியவங்களுக்கு திறன்ல ஒரு சில மாற்றங்கள் வரலாம். எப்பயும் திறமையா இருப்பீங்க. ஆனால் இந்த நாள் உங்களால் அப்படி செயல்பட இயலாத ஒரு சில சூழ்நிலைகள் வரலாம். அனுகூலம் ஏற்படுங்க. வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல நிலை உருவாக பொறுமையும் நிதானமும் அவசியங்க. அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி நோக்கி பயணிக்க போகிறீர்கள். முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். முழு முயற்சிக்கு ஏற்ற நல்ல பலன்கள் கிடைக்குங்க. பூராட நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து போக வேண்டும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிலுமே ஒரு இடர்பாடு இல்லாதபடி பார்த்து கொள்வது நல்லது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுங்க. அனுகூலம் நிறைந்த நாளாகும். படிக்கக்கூடிய விஷயங்கள், கல்வி ஸ்தானங்கள்ல ஒரு சில மாற்றங்கள் வரலாம். கவனமாக இருக்கணும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மகர ராசி என்பவர்களே, இன்றைய நாளுக்கான பலன்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவான் இந்த நாளை ஆளுகிறார். சூரிய நமஸ்காரம் செய்வது எப்பொழுதுமே நல்லது. 8ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடியவர் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் தொழில் ஜீவன பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் வெற்றி விநாயக பெருமானை வழிபாடு செய்வது எப்பொழுதுமே நல்லது. உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். எந்த விதமான இடர்களோ துன்பங்களோ உங்களிடத்தில் நெருங்காது. காரணம் 8ஆம் வீட்டில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. நீதிமன்ற வழக்குகள், தீராத பிரச்சனைகள் தீர, உங்களுடைய செயல்களில் நல்ல விளைச்சல்கள் கிடைக்க, நன்மைகள் பிறக்க ஸ்ரீ வெற்றி விநாயக பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி பொற்பாதம் பணிந்து வணங்குங்கள். நல்லதே நடக்கட்டும். ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்கள் உச்சரிப்பது கேட்பது உங்களுடைய தோஷத்தை போக்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் பிறப்பில் இருக்கக்கூடிய குற்றங்கள் நீங்க வேண்டுமானால், முன்னோர்களுடைய சாபம் நீங்க வேண்டுமானால், ஆத்ம சந்தோஷம் கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்வது நல்லது. இந்த நாள் மகர ராசி அன்பர்களுக்கு நண்பர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். பிறருக்கு உதவுவீர்கள். நல்ல நல்ல விஷயங்களை எடுத்துக் கொடுப்பீர்கள். உங்களிடம் வந்தாலே நல்லதாகத்தான் மற்றவர்களுக்கு நடக்கும். யார் யாருக்கு என்னென்ன வேண்டும் என்பதை முழுமையாக தெரிந்து வைத்திருப்பீர்கள். இன்னாருக்கு இன்னார் தேவை என்பதை புரிதலோடு இருக்கும். உடல் நலம், மனநலம் சார்ந்த விஷயங்களில் அக்கறையாக இருப்பது நல்லது. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் 2ல் இருந்து 3ஆம் வீட்டிற்கு பிரவேசிக்கிறார். ஆகவே மகர ராசி அன்பர்கள், அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்குங்க. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகிறது.
விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வங்கள் ஏற்படும். மாணவ மாணவிகள் படிப்பில் உத்வேகத்தோடு உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். வியாபாரத்தை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகள் மேம்படுங்க. வேலைக்கு போகக்கூடியவர்கள் அலுவல் காரியங்கள் மூத்த அதிகாரிகளிடத்துல உங்களுக்கான ஒரு இணக்கம் இருக்கும். உங்களுடைய பழைய தவறுகள் மன்னிக்கப்படும். பழைய பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்படும். கிடைக்காத வருமானம் கூட கிடைக்குங்க. பன்முறைகள்ல வித்தகர்களாக நீங்க இருப்பீங்க. உங்களுடைய பொறுமைக்கு ஏற்றபடி நல்ல பரிசுகள் கிடைக்கும். தெய்வ அனுகிரகம் வேண்டி நிச்சயம் வழிபடுங்கள். இந்த நாளில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் குறையும். உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் உருப்பெறுங்க. ஒரு புதிய நோக்கத்தோடு புதிய எண்ணத்தோடு உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக பயணிக்கக்கூடும். நட்பு மேம்படும் நாள் என்று சொல்லலாம். ஸ்ரீ சரபேஸ்வரருடைய வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி வழிபாடு, ஸ்ரீ சரபேஸ்வரருடைய வழிபாடானது மாலை 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக ராகு கால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் செய்தால் சகல நன்மைகள் சித்திக்கும். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் நிதானமாக சில வேலைகளை செய்தாக வேண்டும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. அதிகப்படியான முயற்சிகள் இருக்கும். பணத்தை பன்மடங்கு பெருக்குவதில் சில முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நடக்க வேண்டும். இந்த நாள் சுக்கிர ஓரை அந்த அளவிற்கு சிறப்பாக இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் பொதுவாக பரணி நட்சத்திரத்தில் சுப விசேஷங்கள் காரியங்கள் செய்யக்கூடாது. பரணி நட்சத்திரம் என்பது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். அதே போல ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் சில விஷயங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். அதிர்ஷ்டகரமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாங்க. தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். எதை செய்தாலும் மிகச் சரியாக செய்ய நினைப்பீர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் மேம்படுங்க. வேலையில ஒரு விறுவிறுப்பு தன்மை இருக்கும். மாணவ மாணவிகள் புத்திசாலித்தனமாக இருப்பீர்கள். முயற்சி கைகூடும். இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவுகள் அதிகரிக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக அமையும். நட்பு மேம்படும். முயற்சிகள் கைகூடி வரும். ஆர்வங்கள் இறக்கம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. கும்பராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் கும்பராசி அன்பர்கள் சூரிய பகவானை வழிபட்டால் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். சூரிய பகவானுக்கு கோதுமையினால் விளக்குகள் காண்பித்து ஆராதனை செய்ய எலும்பு குறைபாடுகள் தீரும். ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவான் எலும்புக்கு அதிபதி, புதன் பகவான் நரம்புக்கு அதிபதி ஆக எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்கள் சிவபெருமானுடைய தேவார திருப்பதிக பாடல்களை பாராயணம் செய்தால் நல்லது. வேலை தொடர்பாக சில எதிர்பார்த்த விஷயங்கள் மாறலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். விடாமுயற்சி இமாலய வெற்றியாக அமையும். எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்பாடுகளில் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசாங்க வேலைகளில் மிக கவனமாக நகர்த்த வேண்டும். வேலைக்காக புதிய முயற்சிகள் செய்பவர்கள் உங்களுடைய தகுதியை வளர்த்துக் கொள்வது நல்லது. மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் சிறப்பானவர்களாக இருக்கும்படியாக செய்து கொள்வது விசேஷம். நேர்முக காணல் மற்றும் தேர்வுகளுக்காக முயற்சி செய்பவர்கள் உங்களுடைய செயல்களை சீராக வைத்துக் கொள்வது விசேஷம். புதன் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவரே உங்களுடைய அஷ்டமாதிபதி. வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருங்கள். ஏதாவது ஒரு படிப்பு சார்ந்த துறைகளுக்காக முயற்சி செய்கிறீர்கள் என்றால் அது சற்று காலதாமதமாகும். விடாமுயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றிக்குண்டான பலன்கள் வருவது உறுதி. அரசாங்க வேலைகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக தெரிந்து செய்தல் நல்லது. கும்பராசி அன்பர்களே, நிதான போக்கோடு இருக்க வேண்டும். சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வது நல்லது. எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் பிறக்கும். வெற்றிக்குரிய நாளாக இந்த நாள் அமையும். வெளி விவகாரங்கள், வேலை தொடர்பான விஷயங்களில் அனுகூலம் உண்டாகும். மனநலம், உடல் நலம் சீராகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். மாற்றங்கள் உருவாக்கும். எதிர்பார்த்தபடி சில வேலைகளில் புரிதல்கள் ஏற்படும். விலை உயர்ந்ததை வாங்கி மகிழ்வீர்கள். செயல்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. அலைச்சல்கள் ஏற்படலாம், கவனமாக இருங்கள். செயல்களில் திட்டமிட்டு இருப்பது நல்லது. முயற்சிக்கு ஏற்ப வரவுகள் இருக்கும். அரசாங்க வேலைகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. தைரியம் பிறக்கும். வெற்றிகள் நிறைந்ததாக அமையும். நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். நிதான போக்கோடு இருப்பது நல்லது. இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் மீனராசி அன்பர்கள் செயல்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டிய நாள். பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு 2ஆம் வீட்டில். குடும்ப தேவைகளை பார்த்து கவனிப்பீர்கள். எதிர்பாராத வகையில் ஒரு சிலருடைய ஆதரவுகள் கிடைக்கும். சந்திப்புகள் நிகழும். பேச்சுக்களின் முகாந்திரமாக சில நன்மையான நல்ல சூழ்நிலைகள் அமையும். குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். முகத்தில் தெளிவுகள் பிறக்கும். சந்தோஷமான சூழ்நிலைகள் அமையும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நன்மைகள் பிறக்கும். கோப உணர்வுகள் குறையும் நாள். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறவுகளிடத்தில் அனுசரித்து சென்றால் பல நிலைகளில் உயரலாம். கோபதாபங்களை தவிர்த்தாலே உங்களுடைய வியாபாரத்தில் போக்கு உயரும். முன்னேற்றங்கள் பிறக்கும். கவனித்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய வேண்டிய நாள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீர ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட வேண்டும். கோபத்தினால் எழுபவன் நஷ்டத்தில் உட்காருவான் என்பார்கள். ஆக உங்களுடைய எண்ண போக்கை மிக அழகாக கொண்டு வருவதே நல்லது. தியானம், யோகாசனங்கள் செய்ய வேண்டும். தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக தெரிந்து செய்வது நல்லது. எந்த நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பதோடு வீண் விரயங்கள் உங்களுக்கு உண்டாகாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பெரிய பெரிய முதலீடுகள் செய்வது ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் சார்ந்த விஷயங்களுக்காக. பணத்தை முதலீடு செய்கிறீர்கள் என்றால் அதில் மிக மிக கவனமாக இருங்கள். மற்றவர்களோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும். குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்பட்டால் நல்லது. குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மனதில் அவ்வப்போது சில சங்கடத்தை ஏற்படுத்தும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான் இந்த கிரகங்களின் ஓரைகள் அனுகூலத்தை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கே குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சந்திப்புகள் உண்டாகும். எதிர்பாராத ஒரு சிலருடைய ஆதரவுகள் கிடைக்கும். முக்கியஸ்தர்களிடம் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வீர்கள். பேச்சுக்களில் அனுபவங்கள் வெளிப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் இறக்கம். தெளிவுகள் பிறக்கும்.
லாவகமாக சிந்திப்பீர்கள். குடும்ப தேவைகளுக்காக சில முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பெரியவர்களுடைய நல்ல ஆசையோடு வேலைகளை கவனிப்பீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. மகிழ்ச்சியான நாளாக அமையும். கோபதாபங்கள் குறையும். வேலையில் நல்ல உயர்வு ஏற்படும். வருமானம் கிடைக்கும். சம நிலையோடு இருப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவுகள் உண்டாகும். உடல் நலம் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலு மயிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.